Hello everyone, welcome to my YouTube channel. டெய்லி ஒரே மாதிரியான மெத்தடில் சிக்கன் கறி செய்து போர் அடித்ததுனால இன்றைக்கு கொஞ்சம் வித்தியாசமாக அண்ட் டேஸ்டியாக ஒரு சிக்கன் வறுவல் தான் செய்து காட்ட போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் சப்போர்ட் மீ. லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். பேன் ஹீட் ஆகினதும் ஆயில் சேர்த்துக்கொள்கிறேன். ஆயில் சூடாகி வர நேரம் ஹோல் ஸ்பைசஸ் கொஞ்சம் சேர்த்துக்கொள்ளுவோம். இதுக்கு நான் பிரியாணி மிக்ஸில் வர ஹோல் ஸ்பைசஸ் தான் யூஸ் பண்ண போகிறேன். அதை இப்போ ஆயிலில் போடுவோம். இது ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி மெத்தடில் செய்வாங்க. இந்த வீடியோவில் நான் எப்படி சிக்கன் வறுவல் செய்ய போகிறேன்னு தான் காட்ட போகிறேன். ஸோ இதுக்கு நான் சின்ன வெங்காயம் கொஞ்சம் கூடவாகவே எடுத்திருக்கேன். இது கொஞ்சம் கறிக்கு கூடவே டேஸ்ட் கொடுக்கும். சில பேர் பெரிய வெங்காயம் கூட போடுவாங்க, பட் சின்ன வெங்காயம் தான் நான் ப்ரிஃபர் பண்ணுறது. வெங்காயம் வதங்கின பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கொள்கிறேன். இந்த ரெசிப்பியை அடிக்கடி ட்ரை பண்ணாட்டி கூட எப்பயாவது ஒருக்கா ஏதாச்சும் ஒரு ஸ்பெஷல் அக்கேஷனில் யாராவது விசிட்டர்ஸ் வந்திருக்கும் போது செய்து கொடுத்து பாருங்கள். ஓகே, இப்போ வெங்காயம் வதங்கிட்டு இந்த ஸ்டேஜில் கருவேப்பிலை, பச்சை மிளகாய் போட்டு நான் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு தக்காளி வெட்டி வச்சுருந்தேன், அதையும் இதோடு சேர்த்து வதங்க விடுவோம். ஆக்சுவலி இந்த ஸ்டேஜில் சில பேர் காஞ்ச மிளகாய் சேர்ப்பாங்க, அது கூட ஃபைன். பட் நான் காஞ்ச மிளகாய் லேட்டாக தான் சேர்ப்பேன். நீங்கள் ப்ரிஃபர் பண்ணினா இந்த ஸ்டேஜில் கூட சேர்த்து கொள்ளலாம். இப்போ நான் க்ளீன் பண்ணி வச்சுருந்த சிக்கன் பீசஸை ஆட் பண்ணி கொஞ்சமாக மஞ்சத்தூள், கரம் மசாலா, இது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்தியன் ரெசிபின்றதால கரம் மசாலா இஸ் அ மஸ்ட். கரம் மசாலா சேர்த்து அது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி தூள் அண்ட் ஃபைனலாக தேவையான அளவு உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டு இதை நாங்கள் இப்போ மூடி வைக்கத்தான் இருக்குது. தண்ணி கொஞ்சம் கூட சேர்க்க போகிறதில்ல. நான் இந்த சிக்கன் வறுவல் சொல்லப்போனால் உண்மையிலேயே இந்தியாவில் தான் ஸ்பெஷல். பட் நாம் எப்பயாச்சும் இருந்துட்டு ஒரு தடவை இப்படி செய்து பார்க்குறதுல எந்த தப்புமே இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். பிகாஸ் இது உண்மையிலேயே எனக்கு பர்சனலாக அவ்வளோ பிடிச்சிருந்துச்சு. ஃபேமிலியில் எல்லாருமே என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க. இது ரைஸ் மட்டும் இல்லாமல் பராட்டா, சப்பாத்தி, ஈவன் பிரெட்க்கு கூட வேறு லெவலில் காம்பினேஷன் கொடுக்கும். இப்போ அப்படியே ஒரு 10 to 15 minutes மூடி வைப்போம். இடையில இதை கொஞ்சம் நாங்கள் திறந்து மிக்ஸ் பண்ணி விடுவோம். பாருங்கள், நல்லா தண்ணி விட்டு சிக்கன் அவிஞ்சிட்டு இருக்கு. இது ஒரு பக்கம் குக் ஆகிட்டு இருக்கட்டும். இங்கால ஒரு பேனில் கொஞ்சமாக நான் தேங்காய் பூ போட்டு ரோஸ்ட் பண்ண போகிறேன். இந்த வறுவலுக்கு ஸ்பெஷல் டேஸ்ட் கொடுக்க போகிறதே நான் ரோஸ்ட் பண்ணிட்டு இருக்கிற இந்த தேங்காய் பூ தான். அவ்வளவு ஒரு ஸ்மெல் கொடுக்கும் கறிக்கு இந்த ரோஸ்டட் கோகோனட். இப்போ நான் இதில் காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை அண்ட் பெரிய சீரகம் சேர்த்து நல்ல கோல்டன் கலர் வரும் வரை ரோஸ்ட் பண்ண போகிறேன். இந்த காஞ்ச மிளகாய் இந்த தேங்காய் பூவில் இருக்கிற ஆயிலில் எவ்வளோ அழகாக ரோஸ்ட் ஆகிருக்குன்னு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் மனமும் அவ்வளவு நல்லா இருக்கும். இப்போ நான் இதை சிக்கனில் சேர்க்க போகிறேன். சேர்த்து கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். கறியில் உள்ள தன்மையெல்லாம் வற்றி ஒரு வறுவல் பதத்துக்கு வரும்போது ஃபைனலாக கொத்தமல்லி சேர்த்து இறக்கி வைக்க போகிறேன். ஸோ அவ்வளோ தான், சிக்கன் வறுவல் ரெடி. கட்டாயம் நீங்களும் இந்த ரெசிப்பியை உங்களோட வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுதான் உங்கள் லைஃப்லையும் சாப்பிட்டு பெஸ்ட் சிக்கன் கறியாக இருக்க போகுது.